ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். டாப் இன்ஜினியரிங் காலேஜ் சீரிஸ்னு சொல்லிட்டு நம்ம யூடியூப் சேனலில் ஒரு சீரிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சீரிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னையில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஜினியரிங் கல்லூரியான ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதோட இன்னொரு கேம்பஸான ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ RIT பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்னென்ன கோர்சஸ் இருக்குது, என்னென்ன சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது, கீ ஸ்ட்ரென்த் என்ன, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இப்படி அனைத்து தகவலுமே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ், எந்த மாதிரியான கோர்ஸ் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ், அதை கிளிக் பண்ணி உங்கள் டேட்டாவை கொடுங்க. நம்ம ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான தகவலை ஃப்ரீயாகவே சொல்லுவாங்க. சரியா? இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேர் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சுருக்கமாக RITன்னு சொல்லுவோம். இது 2008ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி, பிரைவேட் அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இது பூனமல்லி, அதாவது சென்னை டு பெங்களூர் ஹை ரோடில் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டட் கல்லூரி, AICTயோட அப்ரூவலும் இருக்குது. சரிங்களா? ஸோ ராஜலட்சுமி இன்ஸ்டியூஷன், அதாவது ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம். அதில் ஒரு பார்ட்டாக இது இருக்குது. NAC அக்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் A++ வாங்கியிருக்காங்க, ஹையர் கிரேட். NBA அக்ரெடிஷனை பொறுத்த வரைக்கும் 6க்கும் அதிகமான ப்ரோக்ராம்ஸ்க்கு வாங்கியிருக்காங்க. NRF ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 151 to 200 வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் அண்ட் அக்ரெடிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கல்லூரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுது. என்னென்ன கோர்சஸ் இருக்குன்னு பார்க்கலாம். CSE இருக்குது, CSEயில் AML இருக்குது, அதுக்கப்புறம் CSEயில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ECE இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இன்னும் நிறைய கோர் பிரான்ச்சஸ் இருக்குது. நான் மேஜரான பிரான்ச்சஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா இதோடைய வெப்சைட்லேயே போனீங்கன்னா எல்லா தகவலும் இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கொடுத்துருக்க நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 880744, இது எங்களோட நம்பர். ஆக்சுவலாக இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் உங்களுக்கு தேவையான அட்வைஸை கொடுப்பாங்க. சரியா? ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், TNEA கவுன்சிலிங்கில் கலந்து கொண்டு உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த கல்லூரி கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்களா? உங்களுடைய குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு வெப்சைட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது vetree.org அப்படின்ற வெப்சைட், அதோடைய ஹோம் பேஜ் தான். இதுலேயே உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியாக எந்த கல்லூரி கிடைக்கும்னு சொல்லி பார்த்துடலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ இதான் நம்மளுடைய ஹோம் பேஜ். இதில் ஃபைண்ட் அண்ட் கம்பேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, 1, 2, 3, 4வது இடத்துல அதில் TNEA காலேஜ் படிக்கிறது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போங்க. இதில் உங்களோட கம்யூனிட்டியை நீங்கள் டைப் பண்ணுங்க. BCன்னு நான் கொடுக்குறேன். இதில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு கல்லூரி வேணும்னு போடுங்க. அப்படியே உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்களை போடுங்க. சரிங்களா? இப்போ 155 போடுறேன். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய கட்டாப் மதிப்பெண்ணுக்கு எந்த மாதிரியான காலேஜ் கிடைக்கும் அப்படின்றத நீங்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தலாம். அட்வான்ஸ்டு மேனுஃபேக்சரிங்கில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. இதில் 3D அண்ட் R&Dயில் நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் CAAன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. அட்வான்ஸ்டு மெட்டீரியல் சயின்ஸ், இதுலேயும் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. 5G COE, 5G டெக்னாலஜியில் என்னென்ன அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் IoTயில் இருக்குது. ஆப்பிளோட லேப் சென்டர் ஒன்று இங்கே இருக்குது, அப்ரூவல் அத்தரைஸ்டு லேப் சென்டர். IPR செல் ஒன்று இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பேட்டன்டிங்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சரிங்களா? அவங்களோட ஐடியாவை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுறது, உங்களோட ஒரு கோர் ஐடியா இருக்குது, அதை எப்படி வந்து ஒரு ப்ராடக்டை மாற்றி அதை எப்படி கமர்ஷியலைஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரி கனெக்டை பொறுத்தவரைக்கும் 40க்கும் மேற்பட்ட MOUs வந்து கம்பெனிஸ் கூட சைன் பண்ணியிருக்காங்க. நல்ல குவாலிஃபைடான ஃபேக்கல்ட்டிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுதான் இதோட கீ ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். ஸ்காலர்ஷிப் நிறைய கொடுக்குறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் லேப்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஹோலிஸ்டிக் எக்ஸ்போஸ், அதாவது ஹேக்கத்தான்ஸ், டெக்னிக்கல் ஃபெஸ்ட், இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், இதெல்லாம் கொடுக்குறது மூலமாக ஒரு முழுமையான வளர்ச்சியை மாணவர்களுக்கு உருவாக்கணும்னு நினைக்கிறது இந்த கல்லூரி. சரிங்களா? பிளேஸ்மெண்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. கடைசி வருடம் பார்த்தீங்கன்னா 96.31% கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே பார்த்தீங்கன்னா 96 to 98% கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து 600க்கும் அதிகமான பிளேஸ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஆவரேஜ் பேக்கேஜ் வந்து 4.5லேருந்து 5.16 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் பேக்கேஜ் வந்து 10 to 12 lakh per annum கொடுத்துருக்காங்க. கடந்த சில வருடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 31லேருந்து 45 லட்ச ரூபா வரைக்கும் கூட ஹையஸ்ட் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டாப் ரெக்ரூட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Capgemini, Cognizant, TCS, Infosys, Wipro, Zoho, Amazon, Vichusa, HCL, Decathlon, பேலோ ஆல்டோ நெட்வொர்க்ஸ், ஆட்டோடெஸ்க், இந்த மாதிரியான நிறைய IT கம்பெனிஸ், கோர் கம்பெனிஸ், ப்ராடக்ட் கம்பெனிஸ்லாம் வர்றாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் 4 வருஷத்துக்கும் 2லேருந்து 7 லட்ச ரூபா வரைக்கும் வரும். என்னென்ன பிரான்ச் போகிறீங்க, எந்த கோட்டா மூலமாக போகிறீங்கன்றதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ பொதுவாக இந்த கல்லூரியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குன்னு சொல்லலாம். சரிங்களா?
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.